யார் ப்ரேயர் பண்ண போறா? மணி. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்த பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்து எங்களை ஒன்று சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வேத பாடங்களை ஆண்டவரே எங்களுக்கு கற்பாறையிலே ஆண்டவரே அப்பா விழாதபடிக்கு நல்ல மண்ணிலே விழ ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே எல்லா காரியத்திலும் அது கரம் வழிநடத்தலும் இருக்கணும் ஏசப்பா. அப்பா நாங்கள் யாரிடவாவது சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே அப்பா ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க எல்லா கருத்தும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தடை இல்லாமல் இந்த வேத பாடம் எங்களுக்கு வாரம் வாரம் நடக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இதை நடத்துற ஆண்டவரே லூயிஸ் சாருக்காகவும் சாமுவேல் சாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்களுக்கு சுக பலனை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அவங்க இன்னுமாக ஆராய்ந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய ஆண்டவரே கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா வரவேண்டியவங்களை சீக்கிரமாக அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 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 Body of Christ. சார் நீங்க இனிஷியலா ஒரு பிரஷ் அப் கொடுக்குறீங்களா இது வரைக்கும் பண்ணது? அந்த இதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து ஓகே. அப்ப வந்து இப்போ கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கும் உள்ள உறவை பத்தி பார்த்துருக்கோம். அதுல வந்து முதல்ல வந்து ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். 5 பாயிண்ட்ல 4 பாயிண்ட்ல சார். ஆமா 4 பாயிண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல ரிலேஷன்ஷிப்ல 4 பாயிண்ட். ஓகே, அந்த பாயிண்ட் மட்டும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக நம்ம கிறிஸ்துவோடு மரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ரோமன் 6:8. ரெண்டாவது வந்து நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாக தேவனுடைய சுதந்திரவாளியானால் நம் கிறிஸ்துவனுடைய சுதந்திரவாளியா இருக்கிறோம். அதை வந்து ரோமர் 8:17 பார்த்தோம். மூணாவதாக வந்து நம்ம சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை வந்து கலாத்தியர் 2:20 பார்த்தோம். அப்புறமா ஓகே, இந்த 3 காரியங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு காரியம் என்ன இதுல we are complete in Christ பார்த்தோம் இல்லையா? we are complete in Christ. நாலாவது பாயிண்ட் 4 பாயிண்ட்ல 4வது பாயிண்ட் கொலோசியர் 2:9-10. we are complete in Christ பார்த்தோம் நம்ம. ஓகே, பரிபூர்ணப்படுகிறோம். we are complete in Christ. அதுல இந்த இதுல இந்த ஒண்ணு வந்து அது வந்து we are complete in Christ வந்து பிரதர் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது என்னெல்லாம் ஆகுதுன்றத பற்றிய நெக்ஸ்ட் இது. அது ஒரு நிமிஷம் இருங்க, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து தனியா பிரிச்சோம் அதை. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்றத பற்றி. ஓகே ஓகே, இப்ப ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம வந்து என்ன பண்றோம்? பரிபூர்ணமாகிறோம் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறமா கிறிஸ்துவனுடைய விருத்த சேதத்தால் நாம் விருத்த சேதனம் பற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். கையாலாகாத விருத்த சேதனம் இல்லைங்களா? அதுல இருந்தா வந்து எல்லாமே நம்மளுடைய விருத்த சேதனம் பண்ணப்படும் போது என்ன நடக்குதுன்றதை பத்தி பார்த்தோம். அதுலதான் இந்த ஆபரேஷன் ஆஃப் காட் எல்லாம் வரும் இல்லைங்களா? அடுத்தது ஞானஸ்தானத்தில் நாம் அடக்கப்பட்டு
மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம்ன்றத பார்த்தோம் கொலோசியர் 2:12. சரிங்களா? இதுலதான் இந்த ஆபரேஷன் ஆஃப் காட் வரும். கொலோசியர் 2:12. அதை ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போலாம். கொலோசியர் 2:12, ஞானத்தினாலே அவரோடு கூட அடக்கப்பட்டவர்களும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலினால் மேலுள்ள விசுவாசத்திலே தேவனுடைய செயலினால் அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த காரியங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளுடைய செயல்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து தேவனுடைய செயல்கள். அது வந்து அது நம்மளுடைய சரீரத்தில் நடக்கல, ஆவிக்குரிய காரியத்தில் நடக்குது. இதெல்லாம் காணக்கூடாதவர்கள், கண்ணுக்கு தெரியாதது, மனிதனால் கொடுக்கப்படுவதில்லை, எல்லாமே தேவனுடைய ரட்சிப்பின் சில காலங்களுக்கு பிற்பாடு நடக்கிறதில்ல. இது ரட்சிக்கப்பட்ட அந்த கணமே அந்த நேரத்திலே இதெல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதுன்ற ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போறோம். சரிங்களா பிரதர்? நீங்க அதை காமிக்கிறீங்களா இதுல? ஆமாமா, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது ஒரு கேட்டல பிரதர். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம். அந்த ஞான ஸ்நானத்தினால அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே மரித்தவர்கள். ஸோ அதுல வந்து வி டிஸ்கஸ் ரிகார்டிங் த பேப்டிசம், ஞான ஸ்நானத்தை பத்தி ஒரு கருத்து வச்சிருந்தோம், நம்ம ஸ்டடி பண்ணோம். அது வந்து முக்காவாசி பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு புது பாயிண்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா டினாமினேஷனல் டீச்சிங்ல இருந்து வித்தியாசமாயி. ஸோ அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல ஏதாவது முரண்பாடான கருத்து இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். நம்ம ஓகே ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், ஓகே, வெரி குட். அப்போ ஒரு buried and raised from the dead in baptism. பேப்டிசம் அது. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, அப்ப buried with him in baptism போட்டிருக்கியா, ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பப்பட்டு இருக்கிறோம். இந்த ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்டுனாக்க இது எந்த ஞானஸ்தானத்தை புரியுது? அது எனக்கு புரியல. ஓகே, ஞான ஸ்நானம்னா என்னன்னு போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பேப்டிசம் அப்படின்றது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ட்டுன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞான ஸ்நானம்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் முழுகுதல். என்னன்னு? முழுகுதல். ஓகே, இம்மர்ஸ்ட், அதாவது அதை ஃபுல்லா மூழ்கடிக்கிறது. ஸோ அதுதான் வந்து ஞானஸ்நானம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம், ஞானஸ்நானத்தினாலே, அதாவது ஞானஸ்நானத்தினாலே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முக்க வைப்பதனாலே, மூழ்கடிப்பதனாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய விசுவாச செயலினாலே அவரோட கூட இருந்தவர்களாகவும் இருக்கிறோம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேப்டிசம் என்ன நடக்குதுன்னா, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், இந்த ஞான ஸ்நானத்தை யார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். யார் கொடுக்கறதுன்னா, த்ரூ எப்படி நடக்குது இந்த ஞான ஸ்நானம்னும் போது, த்ரூ த ஃபெய்த் ஆஃப் த ஆபரேஷன் ஆஃப் காட். இதை தான் நம்ம ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், அந்த ஆபரேஷன் ஆஃப் காட்ன்றது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவனுடைய விசுவாச செயலினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானம் அது. அப்ப என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஞானஸ்நானம் கொலோசியர் 2:12 சொல்லக்கூடிய இந்த ஞானஸ்நானம் வந்து இன்னைக்கு ஒரு சர்ச்ல ஒரு பாஸ்டரோ யாரோ ஒரு தண்ணி தொட்டியில தரக்கூடிய ஞானஸ்நானம் கிடையாது இது. ஏன்னா இந்த ஞானஸ்நானம் எப்படி நடக்குது, யார் கொடுக்குதுன்னா, த்ரூ த ஃபெய்த் ஆஃப் த ஆபரேஷன் ஆஃப் காட் ஹூ ஹேத் ரேஸ்ட் ஹிம் ஃப்ரம் டெட். தேவனுடைய விசுவாசத்தின் செயலினால் நடைபெறுகிற ஞானஸ்நானம். அப்ப இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கும்போது இது வந்து தேவனுடைய செயலா இருக்கு. இது வந்து நம்ம அந்த நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவத்துல வர்ற டைம்லயே வந்து தேவன் நமக்கு கொடுத்தது. நமக்கு அதனுடைய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை பத்தி தெரியாம இருக்கலாம், நம்ம எடுத்தோமா எடுக்கலையானே தெரியாம இருக்கலாம். ஆனா தேவன் அந்த டைம்ல நமக்கு கொடுத்த ஞானஸ்நானம் இது. இதுக்கு ஈக்குவலண்டா தான் நம்ம என்ன படிச்சோம்னா,
ரோமர் 6வது அதிகாரத்துல 8வது வசனம் 6வது அதிகாரத்துல படிச்சோம் நம்ம. 6:8 இருந்து கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் 3:4 சாரி 3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, இப்ப இந்த இதுல ஞானஸ்நானம்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் முக்க வைக்கிறது, டிப் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த வசனத்துல எங்கேயாவது தண்ணின்ற வார்த்தை இருக்கா? கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அப்ப இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா no you know that so many of us were baptized into waterன்னு கிடையாது, into Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்ப எதுக்குள்ள நம்ம முக்கப்பட்டிருக்கோம் இந்த ஞானஸ்நானத்துல? அதாவது நம்ம இப்ப அந்த டினாமினேஷன்ல சொல்றது, நமக்கு ஏற்கனவே 1700 வருஷமா ஞானஸ்நானம்ன்ற ஒரு டீச்சிங் வந்தது. அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அதெல்லாம் ஒரு பச்சை கண்ணாடின்னு வச்சுக்கலாமே. இது எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வெறும் இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா அந்த ஞானஸ்நானம் இருக்கு, வேதத்துல இருக்கு. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுவான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு தண்ணி இருக்கும்போது தண்ணியில கொடுக்குறாரு, அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ரோமர் 6வது அதிகாரத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல, ஏன்னா நம்ம படிப்படியா தான் படிக்க முடியும், இதுல தண்ணி அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை, தண்ணியில கொடுக்கறதுன்னு. எதுக்குள்ள கொடுக்கறதுன்னு சொல்லிருக்குன்னா, ஏன்னா ஞானஸ்நானம்ன்ற வார்த்தைக்கான கிரேக்க பதத்துல அதனுடைய அர்த்தம் முக்க வைக்கிறது உள்ள. அப்ப எதுக்குள்ள முக்க வைக்கிறோம்? நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு கிண்ணத்து ஃபுல்லா சாம்பார் வச்சு இந்த சாம்பார் இட்லி போடுறாங்க இல்லையா, இட்லியை தூக்கி சாம்பாருக்குள்ள முக்கி வச்சோம்னா சாம்பார்ல அந்த இட்லி ஞானஸ்நானம் செய்யப்பட்டுச்சு. சிம்பிளா புரியறதுக்காக இதை சொல்றேன். அதாவது இது நான் எப்படி சொல்றேன்னு யோசிக்க வேண்டாம், சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள எதையோ ஒண்ணு முக்குனா அந்த பொருள் அந்த இன்னொரு பொருளுக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்பட்டது, முக்கப்பட்டது, அதுதான் அதனுடைய அர்த்தம். வேதத்துல தண்ணியில முக்கப்பட்டதும் இருக்கு, யோர்தான் நதியில முக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஞானஸ்நானம் தான், அதுவும் இருக்கு. இப்ப இந்த வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற, அப்ப யாருக்குள்ள முக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ள பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம். இப்ப எதுல ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கும்? மரணத்திற்கு முக்கப்பட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பவுல் சொல்றாருன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள முக்கப்பட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்ல அவருடைய மரணத்திற்குள்ளேயும் முக்கப்பட்டிருக்கீங்க. therefore we are buried with him in baptism. அடுத்தது மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே. அப்போ இங்கிலீஷ்ல அடுத்த ஃபர்ஸ்ட்லயே therefore we were buried, அடக்கம் பண்ணப்பட்டோம், with him by baptism, முக்க வைக்கிறதுனால. எதுல? into death. இயேசு கிறிஸ்து மரித்தாரு, அந்த மரணத்திற்குள்ள நம்மளையும் போட்டு அடக்கம் பண்ணி முக்கிட்டாங்க. அதனால என்னன்னா, கிறிஸ்து எந்திரிக்கும் போது from the dead, மரித்தோர்ல இருந்து எந்திரிக்கும் போது the glory of the Father, even so we also should walk in the newness of life. நம்மளும் புதிதான வாழ்க்கைக்கு எந்திரிச்சு நடக்கத்தக்கதாக நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது, அதாவது இந்த வசனத்தின்படி நம்ம ஞானஸ்நானம் எப்ப நடக்குதோ அந்த ஞானஸ்நானம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு பாஸ்டர் தண்ணியில கொடுக்குற ஞானஸ்நானத்தை பத்தி இது சொல்லல. தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுறோம் ஒண்ணு, ரெண்டாவது அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்றோம், மூணாவது அவருடைய மரணத்தின் ஞானஸ்நானத்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு அதன் மூலத்திலிருந்து நம்ம வெளியே வரும். சோ இப்ப இந்த ஞானஸ்நானம்ன்றதுலயே முக்கியமான விஷயம் இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதுல தண்ணி இன்வால்வ் ஆகல. இது எப்ப நடக்குது அப்படின்னா, நம்ம ரட்சிப்பின் அந்த அனுபவத்திற்குள்ள வரும்போது, ரட்சிக்கப்படும் போது, இல்ல தேவன் நம்மளை உயிர்ப்பிக்க, தெளிவான வார்த்தை என்னன்னா தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கும் போது, அதுதான் ரட்சிப்பினே பார்த்தோம் இல்லையா? எபேசியர் 2:5 பார்த்தோம் இல்லையா?
எபேசியர் 2:5 அக்கிரமங்களிலே மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த மரணத்திலிருந்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறதா என்னது? கிருபையினால ரட்சிக்கப்படுறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்றாரு 8வது வசனத்துல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது அப்படின்னும் போது இது என்னது? கிருபையும் அந்த விசுவாசமும் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன்னா மரித்த போனோம் ஒண்ணுமே செய்ய முடியாது. உயிர்ப்பித்த பிறகுதான் எதுனாலும் விசுவாசிக்கவே முடியும் தேவன் மீது. அப்ப அந்த ப்ராசஸ் தான் என்னது? மரணத்திலிருந்து நம்மள ஜீவனை கொண்டு வர ப்ராசஸ் தான் ரட்சிக்கப்படுறது. அப்ப இந்த டைம்லயே நமக்கு என்ன நடத்திருக்காரு தேவன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பாயிண்டா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணு, நம்மளுடைய ஜீவனை மரணத்துல இருந்து நம்மளுடைய ஜீவனை உயிருக்கு கொண்டு வராரு ஃபர்ஸ்ட். அதுவும் அதே சமயத்துல நடக்குது. அது தேவனால் செய்யப்படுறது, மனுஷன் செய்யறது கிடையாது. அது பிசிக்கலா பார்க்க முடியாது. நான் பாவத்துல மறிச்சிருந்தேன், எனக்கு உள்ளான மனுஷன் உயிரோடு இருக்கான்றதை நான் பிசிக்கலா பார்க்க முடியாது இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கான்ட்டுன்னு. அதே மாதிரி அடுத்தது என்ன ஞானஸ்நானம் செய்தாரு, எப்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் யார் கொடுத்தது அப்படின்னா, த்ரூ த ஃபெய்த் ஆஃப் த ஆபரேஷன் ஆஃப் காட். தேவனுடைய செயலின், விசுவாச செயலின் படி நான் ஞானஸ்நானம் செய்யப்பட்டேன். எப்படி ஞானஸ்நானம் செய்யப்பட்டேன்? இயேசுடைய மரணத்தினால அந்த மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு முக்கப்பட்டு அவர் எந்திரிக்கும் போது நானும் ஜீவன், புதிய ஜீவனுக்கு என்று எழுந்திருக்கிறேன். இந்த ப்ராசஸும் எப்ப நடந்துச்சு? நம்ம அந்த ரட்சிப்பின் ப்ராசஸ்ல வரும்போது, நம்மளை உயிர்ப்பிக்கும் போது. இதுவும் பிசிக்கலா தெரியாது, விசிபிளாவும் தெரியாது, எந்த மனுஷனும் கொடுக்கறது கிடையாது. நம்ம ரட்சிப்பின் காலத்துல அந்த நடக்கும் போதே இந்த இன்சிடென்ட்டும் சேர்ந்து நடக்குது. அதுக்கு அடுத்ததுதான் பார்த்தோம் விருத்த சேதனம். இப்ப இந்த ஞானஸ்நானம் கிளியரா இருச்சா? தண்ணி ஞானஸ்நானத்துக்கும் எதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல போலாம் இல்லையா அடுத்ததுக்கு? சார் அப்ப சொல்லுங்க. ஏசப்பா நமக்கு யோவான் ஸ்நானன் கிட்ட நமக்கு அவரு முங்கிதானே சார் ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஏசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? கலாத்தியர் ஒரு வருஷம் எடுங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தமிழ்ல 5வது வசனம் தான் தெரியல, பாருங்க. கலாத்தியர் 4 காலம் நிறைவேறின போது 5வது வசனம் தமிழ்ல படி. நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் போதும் 4:5 என்ன சொல்லிருக்கா? காலம் நிறைவேறின போது, ஏற்ற காலத்துல கரெக்டா அந்த டைம் வந்த உடனே ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும், மரியாள் மூலமா பிறந்தவரும், நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இப்ப வந்திருக்காரு? நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு நியாய பிரமாணத்திற்கு கீழாய் வந்திருக்கிறார். அவர் நியாய பிரமாணத்தில் ஒன்றையும் மீறல. அவர் நியாய பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றி முடிக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்தவர். ஆனா பவுல் ரோமர்ல சொல்லும் போது நமக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லாமல் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். தெரியுதா? ரோமர் 6:14. நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே நம்ம படிச்சது. இது ஃபண்டமெண்டலா இயேசு கிறிஸ்து யாருக்காக ஊழியம் செய்ய வந்தாரு? இஸ்ரவேலருக்காக தான் வந்தாரு இல்லையா? இஸ்ரவேலர். நாம இஸ்ரவேலரா இல்ல, புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்துவனுடைய சபையாய் இல்லைங்களா? 15:8 பிரதர், ரோமர் 15:8 அந்த வசனம் படுத்தலாம். நீங்க சொல்ற பாயிண்ட்கான வசனம் ரோமர் 15:8 வாசிங்கம்மா. 15:8. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனானார்
என்றும் ஒரு ஊழியக்காரரானார் இல்லைங்களா? ரொம்ப தெளிவா இருக்குது இல்லைங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்கள் நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப அவர் வந்து மரியாளுக்கு தேவதூதன் சொல்லும் பொழுது அவர் வந்து இஸ்ரவேலரின் சந்ததிகளை ஆட்சி செய்வாரு, அவருடைய பிதா தாவீதனுடைய சிங்காசனத்தை அவருக்கு தருவாரு அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன சொல்றாரு, இந்த கானானிய ஸ்திரீ கிட்ட, நான் வந்து காணாமல் போன இஸ்ரவேலின் ஆடுகளுக்காக வேண்டிதான் வந்திருக்கனே ஒழிய மத்த யாருக்கும் வரல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இதுல வந்து மத்திய 10 வந்து 10:5 வந்து நீங்க வந்து புறஜாதிகளிடத்தும் சமாரியர்களிடத்தும் போகாதீங்க, ஒன்லி காணாமல் போன இஸ்ரவேலின் ஆடுகளுக்கு மட்டும் போங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் வந்ததனுடைய நோக்கம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறதுக்கும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கான சுவிசேஷமும் வேற. என்னது தேவனுடைய ராஜ்யத்துக்கான சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன், அவரே வந்து மேசியான்றது. அது எந்த இடத்துல வருதுன்னாக்கா, இந்த ஆண்டவர் வந்து கேக்குறாரு எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் என்ன சொல்றீங்க? மத்தேயு 16:16 எல்லாரும் என்ன சொல்றாங்க என்ன பத்தி அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றாரு. வாசிங்கம்மா, அது 16:16 வாசிங்க. இல்ல 14ல இருந்து வாசிங்க. 14 16 வாசிங்க. 12 நான் வாசிக்கிறேமா. பின்பு இயேசு பிலிப்பு சேரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், யோவான் ஸ்நானன் தான் இறந்துட்டார் இல்லையா, அவர் தான் உயிர் வந்திருக்கிறார் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரராகிய கிறிஸ்து. அப்ப இந்த ஒரு வசனத்துல 2 விஷயங்கள் பாக்குறோம். என்னதுன்னாக்கா, ஒண்ணு வந்து இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ரெண்டாவது வந்து அவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அது மேசியான்னு அர்த்தம். மேசியானா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரை பற்றி உபாகமத்துல மோசே வந்து சாட்சி கொடுக்கிறாரு. என்னை போல உங்களுக்குள் ஒரு சகோதரரை தேவன் எழுப்புவார், அவருடைய பேச்சை நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலதான் அவங்க அந்த மேசியாவை எதிர்பார்த்துட்டு வராங்க. இப்போ சீமோன் வந்து இந்த ஒரு வெளிப்பாடு வருது. இந்த வெளிப்பாடு யாருக்கு கிட்ட இருந்து வந்தது? சீமோனுக்கு. இயேசு 17வது வருஷம் அவரை நோக்கி, யோவான் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னது? அவர்களுக்கான சுவிசேஷம். என்னதுனாக்கா, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ரெண்டாவது அவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறது. அதுதான் அவங்களுடைய சுவிசேஷம். அவங்க விசுவாசிக்க வேண்டியது அது. நாம விசுவாசிக்க வேண்டியது என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்னது? சிலுவையில ஆண்டவர் மரித்து நமக்கு மீட்பு கொடுத்தார். மீட்பு கொடுத்தார் இல்லையா? அவங்களுக்கு அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து சிலுவையில மீட்பு கொடுத்தாருன்ற விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து ஆண்டவர் வந்து தான் சிலுவையில் அறைய போடுறோன்றத கிட்டத்தட்ட 12 தடவை சொல்லும் போது அவங்க அதை ஒண்ணு நம்பல, இல்லாட்டி அதை வந்து எதிர்த்து கேட்கல, இல்லாட்டி ஒரு இடத்துல ஐயோ நீங்க அந்த மாதிரி ஆகவே கூடாது அப்படிங்கிற இல்லைங்களா? இதே இந்த 16 வசனத்துல கொஞ்சம் வசனத்துக்கு மேல போனோம்னாக்கா அந்த விஷயம் வரும். சரிங்களா? இல்ல இதுக்கு கீழே வரும். உங்களுக்கு சொல்லுறேன், 21-22 வரும். 21-22 வந்து என்ன சொல்றாரு? அப்போ வந்து நான் எருசலேமுக்கு போய் மூப்பரால் பிதா ஆசாரியர்களும் வேதபாரர்களாலும் பல பாடுகளை உண்டு, கொலை உண்டு, 3ஆம் நாள் எந்திரிக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இதை உமக்கு நேரிடக்கூடாது, இதை உமக்கு தம்பிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் இல்லையா? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எதற்கு இடலா இருக்கிறாய் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து இந்த சிலுவையினுடைய காரியத்தை சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. சரிங்களா? அதை பத்தி நம்ம முன்னே படிச்சிருக்கிறோம்.
பட் இப்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். அதனால எப்பொழுதுமே ஒரு வசனத்துல இந்த வசனங்கள் யாருக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது, இது வந்து இஸ்ரவேலர் மக்களுக்கா இல்ல சபைக்கான்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கால்வாசி விஷயங்கள் இந்த சுவிசேஷத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது வந்து யூதர்களுக்காக குறிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ பவுலினுடைய நிருபங்கள் எல்லாமே வந்து சபைக்காகவும் சிறுமந்தைக்காகவும் இருக்கும். அது சிறுமந்தைக்கு சில விஷயங்கள் இருக்கும், சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் சில விஷயங்கள் இருக்கும். அதனால நம்ம அதை வந்து பகுத்து பார்க்கணும். சரிங்களா? அதுதான் இந்த பகுத்து அறிதலினுடைய இந்த 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 பைபிள் ஸ்டடியினுடைய மெயின் நோக்கமே. நாம வேதத்தை பகுத்து அறியணும். அதுதான் வந்து 2 தீமோத்தேயு 2:15 என்ன சொல்றாரு பவுல்? 2 தீமோத்தேயு 2:15 1 தீமோத்தேயு 2:15 இல்ல 2 தீமோத்தேயு தான் பிரதர். 2 தீமோத்தேயு 2:15 சாரி வாசிங்கம்மா. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகியும், நான் வாசிக்கங்களா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறார். நம்ம வந்து இந்த காரியத்தை ஒரு விளையாட்டா எடுத்துக்க கூடாது. ஜாக்கிரதையா இருங்கிறார். எதுக்கு? நிதானமாய் வேத வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறதுக்கு உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறார். சரிங்களா? ஓகே பிரதர். ஹலோ, இப்ப கிளியர் ஆச்சுமா? ஓகே கண்மணி. ஓகே கிளியர் ஆயிடுச்சுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்த்தது வந்து விருத்த சேதனத்தை பத்தி பார்த்தோம். கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம், அது எதுக்காக பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய விருத்த சேதனம் நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா மாம்சத்துலதான் வந்து பாவம் தரித்திருக்கு. அந்த மாம்சம் வந்து அந்த விருத்த சேதனம் எதை விருத்த சேதனம் பண்ணாருன்னா நம்மளுடைய பாவ மாம்ச சரீரத்தையே வந்து வெட்டி எடுத்துட்டாரு. எதுல இருந்து வெட்டி எடுத்தாருன்னா புதிய மனுஷன், உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷன்ல இருந்து அந்த மாம்ச சரீரத்தை வெட்டி எடுத்துட்டாரு. இதுவும் எப்ப நடந்துச்சுன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலேயே நடந்துச்சு. இதை வந்து யாருமே வந்து கையினால செய்ய முடியாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது மாம்சம் தான் இருக்கும். அந்த உள்ளான மனிதன் புது சிருஷ்டி பார்க்க முடியாது. சோ அது எப்ப நடந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவத்துல வரும்போதே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு அந்த விருத்த சேதனமும் செய்யப்பட்டாயிற்று. அடுத்த இன்ஸ்டன்ட் நம்ம ரட்சிப்பின்ல வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுல 4வது ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. எப்ப மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, எப்ப தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிறாரோ, அவரோடு கூட நம்ம எப்ப உயிர்ப்பிக்கப்பட்டோமோ, புதிய மனுஷன் எப்ப சிருஷ்டிக்கப்பட்டுச்சோ, எப்ப பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும் விருத்த சேதனம் செஞ்சு பிரிச்சாரோ அந்த டைம்ல எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. கொலோசியர் 2:13 படிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஓகே, இப்ப எங்க நம்ம லைனா பாத்துட்டு வர்றது என்னன்னா, கொலோசியர் 2வது அதிகாரத்துல 10, 11, 12, 13 வசனங்கள் பாத்துக்கிட்டு வரோம். அப்படியே அதுல வந்து 13வது வசனத்துல உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அப்ப நம்ம எப்படி இருந்தோன்ற நிலைமை சொல்லுது. மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப இது என்னது? மரித்தவங்களா நம்மள உயிர்ப்பிக்கிறார்னா இதுதான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கு? அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்ப எல்லா அக்கிரமங்கள் அப்படின்னும் போது எத்தனை அக்கிரமங்கள் விடுபடும்? எத்தனை அக்கிரமத்தை பண்றாரு, மன்னிக்கிறாரு? எல்லா அக்கிரமங்கள். இப்ப இந்த இதுலதான் வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னும் போது, சரி நம்ம இந்த அடுத்த வசனத்தையும் படிச்சிருவோம். படிச்சுட்டு நம்ம மொத்தமா சொல்றேன் நானு. இன்னொரு வசனமும் படிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38, 39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும்
மோசையின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாக்கி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஓகே, இதுல வந்து அவைகளில் நின்று இவராலே விடுதலை ஆகின்றது இல்லையா? ஆக்சுவலா கரெக்டா எப்படி வரணும்னா அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் இவராலே விடுதலை ஆகின்னு வரணும். இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா இருக்கு. அண்ட் பை ஹிம், 39வது வசனம் படிக்கிறேன் இங்கிலீஷ்ல. அண்ட் பை ஹிம் ஆல் தட் பிலீவ் ஆர் ஜஸ்டிஃபைட் ஃப்ரம் ஆல் திங்ஸ். எல்லா காரியத்துல இருந்தும் மோசேவனுடைய நியாய பிரமாணத்தினால சிலது செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது. அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா காரியத்துல இருந்தும் இவரால பாவ மன்னிப்பு கிடைக்கும், நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்றது. இப்போ எல்லாவற்றையும், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், எல்லா பாவத்தையும் எல்லாவற்றையும் மன்னிக்கிற வல்லமை உள்ள ரத்தத்தை இதை எப்ப செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொலோசியர் 2:13 பார்க்கும்போது அக்கிரமத்துல மரித்திருந்த நம்மள அவரு கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிக்கும் போது நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு அப்படின்றாரு. இப்ப இதுல முக்கியமான கேள்வி, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யற பாவத்துக்கு என்ன இது பண்றது? ரட்சிக்கப்பட்ட செய்த பிறகு பாவம் செய்யறோமா இல்லையா? சேரும். நம்ம புதிய மனுஷன் வந்த பிறகு எஸ் பிரதர் கம். அது எந்த கணக்குல வரும்? யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க, அது எந்த கணக்குல வரும்? எல்லாத்தையும் டோட்டலா எல்லாமே இதுதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு இதனால எல்லாம் மொத்தம் அப்படின்ற கணக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப நம்ம அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்படின்னு எடுக்கும்போது இது எப்ப நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா இதற்கான ப்ராசஸ் எங்க நடந்துச்சுன்னா சிலுவையில நடந்துச்சு. நம்ம என்னைக்கு உயிர்ப்பிக்கிறாரோ அன்னைக்கு சிலுவையின் மூலமாக நமக்கு அப்ளை ஆகுது. சிலுவையின் மூலமாக நமக்கு அப்ளை ஆகுது. அப்போ இந்த காரியத்துக்கு அவர் ஏற்படுத்தி அந்த மன்னிப்பை ஏற்படுத்தி வச்சது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தி வச்சாரு. அப்ப என்னைக்கு நான் உயிர்ப்பிக்கப்படுறனோ அன்னைக்கு என்னுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படுது அப்படின்னும் போது, யார் கண்மணியா கேட்டிருந்தாங்க, ராத்திரி ஆனா போயிட்டு நிறைய பரிசுத்த வான்கள் பாவ அறிக்கை செய்யணும், பாவ அறிக்கை செஞ்சு பரிசுத்த வான் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் இப்ப தினம் தினம் பாவ அறிக்கை செய்யறதோ பாவ மன்னிப்பு கேட்கறது. இப்ப ராத்திரி போனா ஜெபத்துல வந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்ச மன்னிச்சிருங்க. இன்னும் ஒரு ஸ்டேஜ் போயிட்டு என்ன செஞ்சோனே தெரியாம, தெரிந்தோ தெரியாமோ செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அந்த ஜெபம் பண்ணும் போதே அந்த ஜெபம் பண்றதுல வந்து உண்மை இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது. அந்த ஜெபத்தை நான் வந்து மனசார நான் பண்றேன் அப்படின்னா, நான் மனசார தேவன் நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என்னோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாருன்றத நான் நம்பலன்னு அர்த்தம். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல அவர் மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா தினம் தினம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல வேற சிலருக்கு பயம், அன்னைக்கு ராத்திரி கேட்காம அன்னைக்கு ராத்திரி ராப்சர் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படாம கைவிடப்பட்டு போயிட்டோம்னா அந்த கொஞ்சம் பாவத்துக்காகன்ட்டுன்னு. சோ அப்படி ஏகப்பட்ட காரியங்கள், பயம் எல்லாமே இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னித்தார் அப்படின்னா பாஸ்ட், பிரசன்ட், இனி செய்ய போற ஃபியூச்சர் பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மளை உயிர்ப்பிக்கும் போது மன்னித்தார். அதுதான் எல்லா பாவத்தையும் மன்னித்தார். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா யாருக்காவது? யாருக்குமே மாற்று கருத்து இல்லைன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அப்போ வந்து நமக்கு லைசன்ஸ் இருக்காமா பாவம் பண்றதுக்கு? எல்லாத்தையும் மன்னிச்சார்ல, நம்ம அப்ப இஷ்டத்துக்கு பாவம் பண்ணிக்கலாம்ல, அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. அப்படி இல்ல, நமக்காக சிலுவையில ஒரு தடவை உயிரே விட்டுருக்காரு இல்லையா? எவ்வளவு அன்புன்னு அது செஞ்சிருக்காரு. அவருக்கு துரோகம் செய்யற மாதிரி பாவம் செய்யறது அதை செய்ய முடியாது. அவருடைய அன்பை நினைச்சா நம்மளால பாவம் செய்ய முடியாது. எக்ஸாக்ட்லி, அவருடைய அன்பு நினைச்சோம்னா நம்ம அவருக்கு பாவம் செய்ய முடியாது. ஆனா அது கடினமான ப்ராசஸ். அதான் நம்ம கொலோசியர் 3வது அதிகாரத்துல படிச்சோம் இல்லையா? பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைந்து போட்டு புதிய மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் ரெனியூ பண்ணணும். ஸோ அது வந்து ப்ராசஸ்.
இப்போ இன்னொரு கேள்வி, சரி நம்ம பாவம் செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா பழைய மனுஷனுடைய செய்கைகளை நம்ம கலைந்து விட்டுக்கிட்டே வரும். இது வந்து ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ். ஓகே, அப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு தெரியாம ஒரு பாவம் செய்யறேன், இல்ல தெரிஞ்சே ஒரு பாவம் செஞ்சிடறேன், என்னால தவிர்க்க முடியல, நான் தெரிஞ்சே ஒரு பாவம் செஞ்சிடறேன். அப்ப அந்த பாவம் என்னை எப்படி பாதிக்கும்? பாதிக்குமா பாதிக்காதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான சத்தியம். பாதிக்கும். நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாவம் நம்ம தெரிஞ்சு நம்ம செய்யறோம், ஒரு சுச்சுவேஷனை செய்யறோம்னா நமக்கு வந்து மனசுல உறுத்துதல் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அதை விட்டு நம்ம சரி, அந்த உறுத்துதல் அதை விட இன்னும் டைரக்டாவே கேட்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு பாவம் செய்யறேன், தேவன் என்னை உயிர்ப்பிக்கும் போது என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரு. இன்னைக்கு நான் தெரிஞ்சு என்னால தவிர்க்க முடியாம ஒரு பாவத்தை செய்யறேன். அப்ப இந்த பாவத்தை செஞ்ச பிறகு நான் என்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியுமா முடியாதா? இல்ல, ரட்சிப்பை வந்து இழக்க முடியாது. ஓகே, ரட்சிப்பை இழக்க முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மோட பேசி அந்த நம்ம செய்யற தவற உணர்த்தி அவர் பலன் தருவாரு. இல்ல ஏன் ரட்சிப்பை இழக்க முடியாது? நம்ம வந்து கர்த்தரால் முத்திரை ஏற்பட்டுட்டோம், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை எடுத்துட்டு வச்சிருக்காரு. அவரு நம்ம பலவீனங்களில் அவர் நமக்கு பலனா இருந்து தாங்குவாரு. நமக்கு தான் இவ்வளவு கர்த்தரோட சரீரத்தை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு. அதனால நம்மள நாளுக்கு நாள் நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிட்டே போய் பூர்ணமா ஆக கர்த்தர் கிருபை தருவார். ஓகே, ஏன் இந்த டாபிக் இப்ப இந்த இது பேசுறோம் அப்படின்னா, பொதுவா நிறைய சபைகளை சொல்றது வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் வரைக்கும் இருக்கிற எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிச்சிடறாரு, அதுக்கப்புறம் வர்றதான் கணக்கு வைக்கிறாரு. அதுக்கு நம்ம தினம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு போதனை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட இதுல பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இந்த மெசேஜை கேட்டு பயந்துடுறாங்க. நான் ஏன் 20 வயசுலயே ரட்சிக்கப்படணும்? அப்ப 20 வயசு வரைக்கும் செஞ்ச பாவம் தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதே இது நான் ஒரு 50 வயசுல ரட்சிக்கப்பட்டேனா, இல்ல ஒரு 60 வயசுல ரட்சிக்கப்பட்டேனா, அவ்வளவு நாள் செஞ்ச பாவமா சேர்த்து ஒரே டைம்ல எனக்கு மன்னிப்பு வந்துடும்ல. அதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் தானே நான் கேட்கணும். சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள்லாம் இதுல இருக்கு இந்த ஒரு விஷயத்துல. இப்ப அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துட்டாருன்னும் போது, இதுக்கு முந்தின பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விருத்த சேதனத்தை பத்தி பார்த்தோம். இதனுடைய இம்பாக்ட் தான் இங்க அப்ளை ஆகுது. அவரு அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து புது சிருஷ்டியை உருவாக்குறாரு. உருவாக்குன அந்த டைம்லயே என்னவோ நடந்திருக்கு, நமக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கும். எதை விருத்த சேதனம் செஞ்சு எடுத்தாரு நம்ம கிட்ட இருந்து? பழைய மனுஷனை. பழைய மனுஷன்றதை விட அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பாவ சரீரத்தின் மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து வெட்டிட்டாரு. களைந்து விட்டதுனால அப்ப அதனால்தான் நம்ம இதுக்கு முதன பாயிண்ட்ல படிச்சோம், பாவம் எங்க வாசமா இருக்குன்னா நம்மளுடைய சரீரத்துல. அதுல நன்மையானது ஒண்ணுமே இல்லை, அதுல பாவம் தான் குடிகொண்டிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே வந்து மாம்ச சாயல்ல வந்து அந்த பாவத்திற்கான தண்டனை ஏத்து அதை நிவர்த்தி செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய அந்த பாவம், அந்த பலவீனமான மாம்சம், அதுலதான் வந்து என்ன பாவம் செய்ய வைக்குது, நான் பாவம் செய்யறேன். அதுதான் வந்து நம்ம போன வாரத்துல ரோமர் 7வது அதிகாரத்துல இருந்தும் பவுல் வந்து நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியலன்னு சொன்னது எல்லாமே பார்த்தோம். அப்போ நம்மள தேவன் மரித்தவர்களா இருந்து நம்மளை உயிர்ப்பிக்கும் போது நடந்த ஒரு விஷயத்துல விருத்த சேதனம் பண்றாரு. எதுல இருந்து எதை விருத்த சேதனம் பண்றாருன்னா, புதிதாய் உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷன்ல இருந்து பழைய மனுஷனுக்குரிய மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து வெட்டி பிரிச்செடுத்துட்டாரு விருத்த சேதனத்தின் மூலமாக. கையினால செய்யப்படாதது, அது நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எல்லா பாவத்தையும் மன்னிச்சு கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியன்றோம் இல்லையா? அப்ப அந்த மீட்கப்படும் நாளுக்கு என்று வச்சிருக்கிறது வந்து உள்ளான புதிய மனிதனை. ஏன்னா இந்த மாம்சம் வந்து அழுகி போகுது, இந்த மாம்சம் பலவீனமானது, மண்ணுல இருந்து வந்துச்சு மண்ணுக்கு திரும்ப போகுது. அப்ப இந்த மாம்சத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமும் என்னுடைய உள்ளான மனுஷன், தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவியினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டியாகிய மனிதனை பாதிக்காது. ஏன்னா வெளியே இருந்த மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் எந்த தொடர்போ சம்பந்தமோ கிடையாது. அப்ப ஏன் நான் பாவம் செய்யாம இருக்கணும்? பாவம் செஞ்சேன்னா எனக்கு தான் தொடர்பு இல்லையே அப்படின்னும் போது பரிசுத்த ஆவியானவர்
புதிய மனுஷனுக்குள்ள ஆவியினால சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியான இருக்கார். அப்ப நம்ம பாவம் செய்யும் போது பரிசுத்தாவியான துக்கப்படுவார்னு இருக்கு. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப பரிசுத்தாவி துக்கப்படுவார். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருக்கு எனக்கு, ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, போன வாரத்துல கார்த்திகேயனோட டிஸ்கஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாமே எனக்கு தகுதியா இருக்கும், ஆனா ஒரு வீக்கர் பிரதர், பலவீனமான இருக்க சகோதரன், விசுவாசத்துல புதுசா வந்திருக்கான், அந்த சகோதரன் என்னுடைய செய்கையை பார்த்து இடறிடக்கூடாது. சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும், ஒரு சாட்சி அந்த இதுக்காகவும். ரெண்டாவது, தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்ட போது அந்த புதிய மனுஷனுக்கு வேதத்துல இருந்து உள்ள கொடுக்க பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் ஒன்னா இருக்கவே முடியாது. அந்த பழைய மனுஷன் கூடிய செய்கைகளை கலைந்து கொண்டேதான் வருவோம். எப்ப அப்படின்னா, புதிய மனுஷனுக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அந்த முழு ஞானத்தை அடையிறதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல பழைய மனுஷனுடைய செய்கைகள் மேலோங்கி நிற்கும். ஆனா மேலோங்கி நின்னாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மறுபடியுமா இந்த பாவத்தினால அந்த புதிய சிருஷ்டியானது பாதிக்கப்படாது. ஏன்னா விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்படின்னும் போது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே மன்னிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருக்கா? இல்லைன்னா நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்த பாயிண்ட் போலாமா? வசதி சொன்னாங்க நம்ம பரிபூர்ணமாக்கப்படுவோம் அப்படின்னு ஃபைனலா இல்லையா? அது எப்ப நடக்கும்? அது நம்ம ஏற்கனவே பரிபூர்ணம் ஆயிட்டோமா இல்ல பரிபூர்ணம் ஆக்கப்படுமா அப்படின்றது அது அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். நம்ம வேத வசனத்தை படிச்சு வரும்போது நம்ம வந்து பரிபூர்ணம் நாளுக்கு நாள் முழுமை அடைஞ்சிட்டு வரும். கொலோசியர்ல ஓகே, நீங்க சொல்லுங்க. ஓகே, எனக்கு கொலோசியர் 2:10 வாசிப்பேன். கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இருக்க போகிறீர்களா? இருக்கிறீர்களாமா? இல்ல, பரிபூர்ணம் ஆகிக்கொண்டே இருக்கிறீர்களா? நம்ம ஏற்கனவே பரிபூர்ணம் ஆயிட்டோம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த சபையினுடைய ஒரு சபையினுடைய நிலைமை என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த சப்ஜெக்ட். ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறதுக்கு இல்ல, வேற டூல்ஸ் போக வேண்டியது. இது வந்து 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்பேன். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கு. அதை யார் கம்ப்ளீட்? அவர்னா யாரு? கிறிஸ்துக்குள் நம்ம வந்து பரிபூர்ணமா இருக்கோம். அதாவது நாம வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிபூர்ணமா ஆகிட்டோம். எப்ப நம்மள அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார்? கிறிஸ்துவனுடைய சபையாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. எபேசியர் 1:4 வாசிக்கிறோம் நம்ம இல்லையா? இதுல வந்து நம்மள வந்து பரிபூர்ணம் ஆக்கிட்டாரு. பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்தாரு. இந்த காரியங்களை தயவு செய்து நீங்க வீட்டுல போயிட்டு மறுபடியும் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சபையாரு யாருன்றத குறித்த ஒரு நல்ல தெளிவு வரும். எப்படி டீச் பண்றாங்களோ அது பரவாயில்ல, அதை விட்டுடுங்க நீங்க. ஆனா வேதத்தை வச்சுட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேதம் என்ன சொல்றதுன்றத வச்சு அதனுடைய வேதத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல இது தெளிவு வரும். நிறைய அந்த கில்ட் எல்லாம். ரெண்டாவது, கர்த்தருக்குள்ள நாம வந்து வளர்றதுக்கும் கர்த்தரோடு கூட ஒரு பரிசுத்தமான ஜீவன் ஜீவிக்கிறதுக்கும் இந்த டீச்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே பிரதர், கோ அஹெட் ப்ளீஸ். ஓகே, அப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ரட்சிப்புல நம்மளை உயிர்ப்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, மீட்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியோட முத்திரைக்கப்பட்டிருக்கும். தமிழ்ல வந்து பரிசுத்த ஆவியினால் இருக்கும். அது கரெக்டானது வந்து பரிசுத்த ஆவியோட
பரிசுத்தாவியானால் போது நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ பரிசுத்த ஆவியால்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மள வந்து முத்திரிச்ச மாதிரி தமிழ்ல இருக்கு. ஆனா இதுல வந்து அவருக்குள் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இன் whom ye also trusted after that ye heard the word of truth, the gospel of your salvation, in whom also after that ye believed, ye are sealed with that of Holy Spirit of promise. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியோடு கூட முத்திரைக்கப்பட்டிருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியோடு, அப்ப நமக்குள்ளயும் நம்மளை முத்திரிச்சதும் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிறது அவரையும் உள்ள வச்சு முத்திரிச்சிருக்கிறாரு. அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ வெறும் அவர் வெளியே இருந்துகிட்டு முத்திரை போடுறது கிடையாது. இது ஏன் முக்கியமானது அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து எப்ப நடக்குதுன்னு இப்ப நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போது நடக்கிற விஷயங்கள். கரெக்டா? பாவத்துல மரித்திருந்த நம்மளை தேவன் உயிர்ப்பிக்கும் போது என்னெல்லாம் நிகழ்துன்ட்டுது. இப்ப நம்ம பார்த்த எந்த இதுலயுமே வந்து போன இதுல நம்ம திரும்ப சொல்லாம விட்டுட்டோம். ஆக்சுவலா எல்லா பாவத்தையும் மன்னித்து அப்படின்னும் போது இதுவும் பிசிக்கலா தெரியாது, இல்ல ஏதாவது கையை வெட்டி காலை வெட்டின்னு அந்த மாதிரியும் தெரியாது, பாக்குறதுக்கான இது கிடையாது. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல். இது எந்த மனுஷனும் செய்ய முடியாது. இது வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் டைம்லயே தேவனால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ல சொல்லும் போது மீட்கப்படும் நாள் வரைக்கும் நம்ம முத்திரைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. இன்னொன்று படிக்கலாம். அதிலே 14வது வசனம், அடுத்த வசனம், எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பிரதர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா பிரதர்? அச்சாரமா இருக்கிறார். ஓகே, because that is your favorite verse அது. உங்களுக்கு கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே, அவருடைய சொந்தமானவர்கள். அவருடைய சொந்தமானவர்கள் யாருமா? நாமதான் சார். வெரி குட். அது ஏமா அவ்வளவு சந்தேகம்? எவ்வளவு தயக்கம், எவ்வளவு சந்தேகம்? சரி, நாம வந்து யாருடைய புகழ்ச்சிக்காக மீட்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய புகழ்ச்சிக்காக. சரி, ஓகே. அதுக்கு யார் சாட்சி? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், யாரால முத்திரிக்கப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர். யாரால முத்திரிக்கப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, யார் கூட முத்திரிக்கப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட. யார் முத்திரித்தது? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாக போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாரோடு அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறார். ஓகே, இந்த இடத்துல அடுத்தது வந்து நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எதற்காக வேண்டி நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கோம்? அவருடைய புகழ்ச்சிக்காக. எவ்வளவு நாள் நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கோம்? ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கோம் இல்லையா? சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா? கேளுமா. இந்த பரிசுத்த தேவன் தானே பரிசுத்த ஆவியானால நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கோம். அதாவது இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து
இந்த ஆள் தத்துவம் வரும். இப்போ அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். இங்கிலீஷ் பைபிள்ல ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்னு வரும். சரிங்களா? அந்த ஆவி யாருடைய ஆவினாக்கா தேவனுடைய ஆவி. அந்த தேவனுடைய ஆவிக்கு அடைமொழி வந்து பரிசுத்தமான ஆவி இல்லையா? ஓகே, அந்த ஆள் தத்துவத்துக்குள்ள இப்ப போக வேண்டாம். நம்ம இதுல யாரு நம்மள முத்திரைத்திருக்கிறாருன்றத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்புறமா டீட்டெயிலா பார்க்கலாம். எதற்காக முத்திரைப்பட்டிருக்கிறோம்? அவருடைய மகிமைக்காக. எவ்வளவு நாள் முத்திரைப்பட்டிருக்கிறோம்? எவ்வளவு நாளைக்கு மீட்கப்படும் நாளைக்கு. எப்ப நம்ம மீட்கப்படுவோம்? நம்ம மரித்த பிற்பாடோ இல்லாட்டி அவருடைய வருகை, இரண்டாவது வருகை இல்ல, அவருடைய வருகை அப்பவோ நம்ம மீட்கப்படுவோம். அதுக்கு என்ன சாட்சி, என்ன அஷூரன்ஸ் இருக்கு? எல்லாம் சொல்றீங்க கரெக்ட். அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எதுக்கு முத்திரை போட்டிருக்கிறதுக்கு அவர்கள் புகழ்ச்சிக்காக மீட்கப்படும் நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து முத்திரை போட்டிருக்கோம். யார் இது சாட்சி? ஆவியானவர். ஆவியானவர் பரிசுத்த ஆவி, தேவ ஆவியானவர். நீங்க இது பண்ணுங்களா? மேல யாரோ இது டம் டம் நடிக்கிறாங்க, பார்த்து. ஓகே, பரிசுத்த ஆவியினால நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ இந்த அச்சாரம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? 1:14 எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, அவங்களாம் மீட்கப்படுவாங்கன்றதுக்கு ஆவியானவர் இருக்கு இல்லையா? அங்க ஆவின்னு வரணும். ஆவி நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். அச்சாரம்ன்றது வந்து இப்ப இந்த பழைய தமிழ் வார்த்தை அந்த அச்சாரம்ன்றது, அச்சாரமா இருக்கிறார்ன்றது. ஸோ அந்த அச்சாரம்னா என்னன்னா ஏர்னஸ்டா. இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் த ஏர்னஸ்ட் ஆஃப் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஏர்னஸ்ட்ன்னு இருக்கு, ஒரு முன் தொகை கொடுத்து ஒரு ஏர்னஸ்ட் மணின்னுவாங்க. அந்த அச்சாரம்ன்றது என்னன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப பொண்ணு பாக்குற இது இருக்கு இல்லையா? பொண்ணு நிச்சயம் பண்றாங்க, பொண்ணு நிச்சயம் பண்றாங்க. அந்த நிச்சயம் பண்றதுன்றது வந்துன்னா நம்ம அந்த பொண்ணுதான் வேணும்னு சொல்லி நம்ம ஏர்னஸ்ட் உறுதிப்படுத்தல், அந்த மாதிரி அதுதான் அச்சாரம். சோ அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதுக்கான ஒரு அச்சாரம், அதுதான் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ். அந்த மாதிரி தான் இந்த ஏர்னஸ்ட், அதாவது ஒரு ஷியூரிட்டி கொடுத்து வைக்கிறது, அதுதான் இந்த அச்சாரம். அப்படி ஆவிதான் நமக்கு அச்சாரமா இருக்காரு, என்னது நம்ம மீட்கப்படுவோம் என்பதற்கு. அடுத்தது எபேசியர் 4:30 படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க கரெக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நம்ம அது தனியா திரும்ப ஒரு நாள் படிப்போம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரைன்னு போல தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, அன்றியும் எப்போ வரைக்கும் நமக்கு அது முத்திரை போடப்பட்டிருக்கு? மீட்கப்படும் நாளுக்கு, மீட்கப்படும் நாள். அப்போ அந்த முத்திரையை போட்டது வந்து யார் போட்டது? தேவனுடைய பரிசுத்த ஆவி. வெறும் ஒரு முத்திரையை போட்டுட்டு வெளியே இல்ல, 1:13 படிக்கும் போது அவரோடு கூட நம்மளை வச்சு முத்திரிச்சிருக்காரு. அதுதான் வந்து 1:13 பார்த்தோம். பரிசுத்த ஆவியால், அதாவது அவரோடே, அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப இந்த முத்திரையானது எப்ப போடப்பட்டுச்சு அப்படின்னா, மரித்திருந்த நம்மளை தேவன் உயிர்ப்பிக்கும் போது இந்த விஷயம் நடந்துச்சு. இது வந்து தனியா ஒரு நாள் நடந்தது கிடையாது. நான் வந்து ஆண்டவர் என்ன உயிர்ப்பித்தாரு, அதுக்கப்புறம் அந்த கேப் டைம்ல நான் என்னைக்குனாலும் பாவம் செய்யும் போது என்னுடைய முத்திரை உடைக்க என்ன, ஏன்னா நான் முத்திரையே போடப்படலை மீட்கப்படும் நாளுக்கு என்று, அதுக்குள்ள நான் ஏதாவது பாவம் செஞ்சாலோ ஏதாவது பண்ணாலோ நான் என்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்குது. நான் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துட்டேன், இல்ல இயேசு கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்துட்டார், நான் மரித்து கிடந்தேன் என்னை உயிர்ப்பித்துட்டார் அப்படின்னும் போது என்னை உயிர்ப்பித்த பிறகு எனக்குள்ள விசுவாசம் வருது. புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டுறான். அந்த புதிய மனுஷனை மறுபடியும் கொல்ல முடியாது. ஆவியினால் பிறந்த புதிய மனுஷனை மறுபடியும் கொல்ல முடியாது. அப்ப அந்த மனுஷனை மீட்கப்படும் நாளுக்கு வரைக்கும் அப்ப கொல்ல முடியாதுன்னும் போது அந்த மனுஷன் நிச்சயமா பாதுகாக்கப்பட்டாகணும். அதனாலதான் அந்த புதிய உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷன், இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனுஷனை பாதுகாத்து வைப்பதற்கு தேவன் என்னெல்லாம் செய்யறாருன்னா முத்திரிக்கிறார் அந்த மனுஷனை. நம்மளுடைய மாம்சத்தை முத்திரிக்கவே இல்லை,
ஏன்னா மாம்சம் வந்து என்னைக்குனாலும் ஒரு ஆக்சிடென்ட்னா கை வெட்டப்படும், இறந்து போனோடனே உடம்பு அழிக்கிறோம், எல்லாம் நடக்குது. அப்போ பரிசுத்த ஆவியினால நம்மளை முத்திரிச்சாருன்னா எதை முத்திரிச்சாரு? புதிதாய் பிறந்த அந்த மனுஷனை, ஆவியில் பிறந்த அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனுஷனை தேவன் முத்திரிக்கிறாரு. அந்த மனுஷனை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம கையில கொடுத்து டொம்முன்னு போட்டு உடைச்சிட்டோம்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தேவனே எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா அந்த டைம்லயே செஞ்சு முடிக்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்கும் போதே என்னது, நம்மளை உயிர்ப்பிச்சாரு, எல்லா பாவத்தையும் மன்னிச்சாரு, விருத்த சேதனம் செஞ்சு பிரிச்சாரு, அவருடைய மரணத்திற்குள்ளாய் மரணத்துல கொண்டு போய் அவரு அதுக்காகவே உயிர்த்தெழுந்து நம்மளையும் அந்த உயிர்த்தெழுதல கொண்டு வந்து புதிதான ஜீவன்ல நடக்கிறதுக்கான ஏற்பாடை செஞ்சு வச்சாரு. அதுக்கப்புறம் இவன் பாவம் செஞ்சுட்டா கூட அந்த பாவம் மாம்சத்துலதான் இருக்கான், இன்னும் அது பலவீனமா இருக்கு. அதனால புதிய மனுஷனாகிய புதிய சிருஷ்டி ஆவிக்குரிய மனிதன் அவன் இது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் செய்து ரெண்டையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்த ஆவியினால அதை முத்திரிச்சு இந்த முத்திரையை வந்து எப்ப வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து மீட்கிற வரைக்கும் இந்த முத்திரை அவனுக்கு இருக்க போகுது. அப்ப யாரும் இது உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு ப்ராசஸையும் தேவன் எப்ப செய்யறாரு? பாவத்துல மரித்திருந்த நம்மள உயிர்ப்பிக்கும் போது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவும் நடக்குது. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வி. அப்போ சாரி, முடிங்க. 7 மணி ஆகுது. இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாம். ஓகே ஓகே, இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான். இப்போ இது வந்து ஆக்சுவலா வந்து மறுபடியும் ஒரு பச்சை கண்ணாடி, டினாமினேஷன்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பச்சை கண்ணாடியில ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தனியா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருது. அப்பதான் நமக்கு உள்ள பரிசுத்த ஆவியானர் இன்வெல் ஆகுறாரு, நமக்குள்ள வராரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது சபையில பொதுவா. ரைட்டா? ஆனா அந்த டாபிக் உள்ள நம்ம இப்ப போறது இல்லை. ஏன்னா அன்னைக்கு நம்ம பேப்டிசம் போனதே ரொம்ப லாங்கா போயிடுச்சு. இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம முடிச்சாகணும். அதுக்கப்புறம் வெளியே போறவங்க போல டவுட் இருந்து கேட்கறவங்க இருக்கலாம். அதனால இது வந்து தனியாவே ஒரு நம்ம டாபிக் டீல் பண்ணுவோம். ஆனா இப்ப அந்த புரிதலுக்காக நான் சொல்றேன். நீங்க திங்க் பண்ணுங்க, வீட்டுல உட்காந்துருக்கும் போது திங்க் பண்ணீங்கன்னா தான் நிறைய. கார்த்திகேயனும் வசந்தியும் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போடுறாங்க குரூப்ல. நம்ம அதை வச்சு அடுத்தது வர்ற நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால இந்த கேள்விகள் தோணுச்சுன்னா அந்த கேள்விகளை போடுங்க. இப்ப கேள்வி என்னன்னா, வேதத்துல பரிசுத்த ஆவியோடு கூட நம்மள அவருக்குள்ள வச்சு முத்திரிச்சு, ஏன்னா நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போதே ஆவிக்குள்ளதான் உயிர்ப்பிக்கப்படுறோம். புதிய மனுஷன் வந்து ஆவியானவன ஆவியுடைய மனுஷனா இருக்கிறான் இருக்கு. பரிசுத்த ஆவியினால அவரோடு கூட முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம புதிய மனுஷன் வந்து ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் உள்ள இன்வெல் ஆகி அவரோட சீல் பண்ணப்பட்டிருக்கு. சீல் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியவும் போக முடியாது, அந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் உள்ள வர முடியாது. ஏன்னா சீல்ன்றது வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல காத்த ஊதிட்டு நீங்க டைட்டா கட்டிருங்க, கட்டிட்டு டைட்டா சீல் பண்ணிருங்க. அந்த இதுல நீங்க தண்ணி ஊத்துனாலும் சரி, இல்ல மேல காத்தடிச்சாலும் சரி, உள்ள இருக்க காத்து வெளியே போகாது, வெளியே இருக்க காத்து உள்ள வராது. நம்ம ஏதாவது ஓட்ட போட்டாதான் பண்ண முடியும், ரெண்டும் மாறும். ஆனா இங்க வந்து நம்ம ஓட்ட போட முடியாது. ஏன்னா தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவரோட கூட பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மள முத்திரைச்சிருக்கிறாரு. அப்ப அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவின்றது தேவனுடைய ஆவி. தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. அந்த ஆவியை நமக்குள்ள இன்வெல்வ் பண்ண வச்சு அந்த ஆவியோடு கூட நம்மளை முத்திரிச்சிட்டாரு. எப்போ? நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சப்ப, நம்மளை உயிர்ப்பித்தப்ப, நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப. அப்போ ஒரு தடவை முடிச்ச பிறகு அந்த ஆவி வெளியும் போகாது, உள்ளே வராது. அதனாலதான் வந்து என்ன சொல்றாரு, எபேசியர் 4:30, இன்னொரு வாட்டி படிங்க 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன படுத்தாதிருங்கள்? துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய மாம்ச பலவீனத்தினால விருத்த சேதனம் எல்லாம் செய்யப்பட்டு எல்லாம் பண்ணிருச்சு. நான் அதுக்கும் மீறி ஒரு பாவம் செய்யறேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்ட உடனே வெளியே கிளம்பி போயிட மாட்டாரு. அவர் முத்திரிக்கப்பட்டு நம்மோட கூட சீல் பண்ணப்பட்டிருக்காரு. எப்போ வரைக்கும்? மீட்கப்படுற நாள் வரைக்கும். அதனாலதான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்ன்றாரு. இப்ப நான் ஒரு பாவமான செய்கையை செய்யும் போது
எனக்குள்ள இன்டுவல் ஆயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை முத்திரிச்சுட்டு, அவர் என்னை தனியா வச்சு முத்திரிக்கல, வெளியே அவர் எங்கேயோ இருந்துட்டு என்ன சீல் பண்ணி பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கல. எனக்கு உள்ள அவர் வந்து அவர் முத்திரிச்சு கதவை பூட்டிக்கிட்டார், வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிக்கிட்ட மாதிரி. எப்ப வரைக்கும் வச்சிருக்காரு? கதவை எப்ப திறப்பாருன்னா மீட்கப்படும் நாள் வரும்போதுதான் கதவை திறப்பாரு. அப்பதான் பரிசுத்தாவே வெளியே போக முடியும், என்ன விட்டு போறதா இருந்தா கூட. அப்ப அது வரைக்கும் நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் பரிசுத்தாவே இருக்க முடியும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர். தேவன் இப்ப இந்த கனெக்ஷன்ல ஒன்னு கேக்குறேன் பிரதர். பரிசுத்த ஆவி அனைத்து போடாதீர்கள் கூட ஒன்று இருக்குல்ல, ஒரு வசனம். அனைத்து போடாதீர்களா? அவித்து போடாதீர்கள். Don't quench the Holy Spirit. Quench the Holy Spirit. Okay, quench the Holy Spirit. அது என்ன வசனத்துல வருது? ஒரு ஆமா, பெருசா அவித்து போடாதீர்கள். Okay, that is First Thessalonians 5:19-25. எபிஷியன்ஸ்லயும் இருக்கு பிரதர். quench not the Holy Spirit 5:19. Okay. என்ன 1 தெசலோனிக்கர் 5:19. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஓகே, இது இன்னும் டீப்பர் ஸ்டடி. ஏன்னா இது வந்து நம்ம தெசலோனிக்கர் புக் எடுக்கும் போது தான் பண்ண முடியும். இதுக்கு வந்து நமக்கு இன்னும் ரைட் டிவிஷன் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த தெசலோனிக்கே நிருபம் எழுதும் போது அது யாருக்கு எழுதப்பட்டுச்சு, அதாவது பவுல் எழுதும் போது அதை திருமந்தைக்கு எழுதினாரா இல்ல பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு எழுதினாரான்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி. ஏன்னா இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த சீல்டு வித் ஹோலி ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இது பாடி ஆஃப் கிரைஸ்ட் மட்டும்தான். நம்ம சிஸ்டர் கேட்டனால இன்னொரு 2 வசனத்துக்கு போலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம். 24வது அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்தம் நிலை நிறுத்துவனே ரட்சிக்கப்படுவான். அடுத்தது அதே மத்தேயுல 10:22 பாருங்க. 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முக்கியமா 2 இடத்துல சொல்ற வார்த்தை சிறுமந்தைக்கு என்ன சொல்றாருன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்துக்கும் இப்ப நம்ம எபேசியர் 1:30 பார்த்தோம் இல்லையா, இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தோணுதா? இவங்களே நிலைத்து நிற்கணும் போராடியாவது. இது வந்து நமக்கு வேலையே இல்லை, அவரே சீல் பண்ணி பாதுகாத்துக்கிறாரு. அதாவது 2த்துலயும் இருக்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, லிட்டில் ஃபிளாக் சிறுமந்தைன்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம 2 வசனம் படிச்சோம் இல்லையா, இறுதி பரியந்தம் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான் போது, அப்ப அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நான் எப்பனாலும் என் ரட்சிப்பை இழக்க முடியும். இறுதி பரியந்தம் நிலைத்திருந்தா மட்டும்தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். இது வந்து சிறுமந்தைக்கான டீச்சிங். பாடி ஆஃப் இந்த ஒரு புரிதல்லாம் வந்து இது ரொம்ப டீப்பரான ஸ்டடி. டக்குன்னு நமக்கு புரிஞ்சிட முடியாது. ஏன்னா பொதுவாவே வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, பைபிள் ஃபுல்லா நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு, எல்லா வார்த்தையும் நமக்கே உரியது அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க. இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தருக்கு எழுதப்பட்டது. ஆனா எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டுச்சே தவிர டைரக்டா நமக்கு சொல்றதுக்கு நம்ம செய்யறதுக்காக எழுதப்படல. அந்த ஒரு புரிதல் தான் இந்த பகுத்து போதிக்கிறதுன்னு 2 தீமோத்தேயுல படிச்சோம் இல்லையா, 2 தீமோத்தேயு 2:15. சோ அந்த பகுத்து போதிக்கிறதுன்றது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். அந்த தேவனுடைய வார்த்தையில இருந்து திருமந்தைக்கு என்ன சொல்லியிருக்கு, நமக்கு என்ன சொல்லியிருக்குன்றத பகுத்து போதிக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருமந்தையில இருக்கவங்க வந்து ரட்சிப்பை இழக்க முடியும். இறுதி பரிந்தம் நிலைத்திருந்தாதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். ஆனா கிருபையின் காலத்துல பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, எபேசியர் சபையில 4:30 சொல்லும் போது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசு. அப்ப நம்மள சீல்ட் அண்ட் செக்யூர்டு இவ்வளவு டீடைல் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரமே, இது எல்லாம் என்ன ஹெட்டிங்ல பாக்குறோம்னா, கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும்.
அப்ப அந்த சரீரமாகிய சபைன்றதுக்கு மட்டும்தான் நம்ம என்னென்ன வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறாரு, துக்கப்படுறாரு, நம்ம தப்பு செய்யும் போது, இருந்தாலும் நம்மளை விட்டு போறது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தது எந்த சபைக்கு அப்படின்னா கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்கு. அப்ப சிறுமந்தைன்னு ஒரு சபை இருக்கு. அதுக்கு வேதத்துல என்ன பேர் இருக்குன்னா தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட். பவுல் சொல்றாரு, நான் தேவனுடைய சபையை, யூத மதத்தில் இருந்தப்போ தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினா இருந்தேன்றாரு. அப்ப அந்த தேவனுடைய சபைன்றதுதான் இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா லிட்டில் ஃபிளாக், சிறுமந்தை. இதோ சிறுமந்தையை ராஜ்யத்தை உனக்கு தரேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த சிறுமந்தை மிகுந்த பாடு உபத்திரவத்தின் மத்தியில கடந்து சென்றாலும் அவங்க என்ன பண்ணணும், இறுதி பரிந்தும் நிலைத்திருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். இப்போ இந்த தெசலோனிக்கேர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவியை அவைத்து போடாதிருங்கள்ட்டுன்னு. அப்போ இந்த டீச்சிங் திருமந்தைக்கு சொல்லப்பட்டுச்சா இல்ல பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லப்பட்டுச்சா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்ம அப்போஸ்தலருக்கு போவோம். ஏன்னா அங்கதான் தெசலோனிக்கேருக்கு, ஏன்னா பவுல் எழுதின முதல் நிருபம் என்னன்னா தெசலோனிக்கேர். 1 தெசலோனிக்கேர், 2 தெசலோனிக்கேர், கலாத்தியர் அப்படிதான் வருது. சோ அவர் முதல்ல எழுதின நிருபம் தெசலோனிக்கேர். அப்ப அந்த நிருபம் எழுதும் போது பவுலுக்கு பாதி வெளிப்பாடே கிடையாது. வெளிப்பாடு கிடையாதுன்னா இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட குறித்ததான புரிதலும், இப்ப எபேசு எல்லாம் எபேசியர், கொலோசியர்லாம் அவருக்கு கடைசியா கொடுக்கப்பட்டுச்சு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கான டீச்சிங். அவர் அப்போஸ்தலர் 28க்கு அப்புறமா அவர் ரோமாபுரியில சிறையில இருக்கும் போது கொடுக்கப்பட்ட விஷயங்கள், தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினதை அவர் நிருபமா எழுதுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சிறுமந்தைக்கான டீச்சிங் நிறைய எழுதுறாரு. இப்ப உதாரணத்துக்கு தெசலோனிக்கேயர் யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அதுலதான் இந்த தெசலோனிக்கே சபைக்கெல்லாம் போறதெல்லாம் வருது. இப்ப அதுக்கு முன்னாடி இங்க வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ நமக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? நாம் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறோம் சொல்லுங்க. நமக்கு அவர் நாம் சரீரமா கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கோம். அதுதான் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த பாடி அண்ட் பாடி சர்ச். இன்னைக்கு சபை கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கு, கிறிஸ்து நமக்கு தலையா இருக்காரு. அப்புறம் பவுல் பிரசன்ட் பண்ணும்போதே இந்த சபைக்கு, இந்த கிருபையின் காலத்துல முன்குறிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சபைக்கு கிறிஸ்துவை பவுல் எப்படி பிரசன்ட் பண்றாருன்னா தலையா பிரசன்ட் பண்றாரு. ஏன்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப், அவர் தலை நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிறுமந்தைக்கு நம்ம இப்ப மத்தேயு 16:16 படிச்சோம் இல்லையா, மத்தேயு 16:16 படிக்கும் போது அவர் என்னவா வெளிப்படுத்தியிருக்கிறாரு? அவருக்கு சிறுமந்தைக்கு ஞாபகம் இருக்கா? 16:16 மத்தேயுல படிச்சோமே. இப்ப ஜீவனுள்ள தேவன் சொல்லி வருமே சீமோன் பேதுருக்கிட்ட, the what Christ the son of the living God ன்னு வரும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? மேசியா. மேசியானா அனாயிண்டட் ஒன். என்னென்ன அனாயிண்டட்? பழைய ஏற்பாட்டுல இருந்து அவங்களுக்கு என்ன கிறிஸ்து யார், மேசியா யாருன்னா என்னன்னு தெரியும். தாவீதின் சிங்காசனத்துல இருந்து ராஜ்யம் செய்ய போற ஒரு ராஜா, தேவனுடைய குமாரனே தாவீதின் சிங்காசனத்துல உட்காந்து நம்மளையெல்லாம் ஆள போறாரு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு கிறிஸ்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு? அவங்களுடைய காஸ்பல் அந்த பேட்டர்னே எப்படி? கிறிஸ்து தான் அவங்களுக்கு மேசியா, அனாயிண்டட் கிரைஸ்ட், கிங். அவங்கள ராஜ்யத்துல 1000 வருஷம் அரசாட்சிக்கு போறாங்க. அந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ அவங்களுக்கு எப்படி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா ராஜாவா பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி கிறிஸ்து பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அவரு சரீரத்தினுடைய தலையா இருக்கிறாரு அப்படின்னு பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஒரு புரிதல் இந்த புரிதல் எல்லாருக்கும் வந்துருச்சா? தெளிவா இருக்கா? ரைட். இப்ப சிறுமந்தைக்கு இயேசு கிறிஸ்துவ எப்படி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா ராஜாவா பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்துவ எப்படி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல அவரு தலையா இருக்கிறாரு சபைக்குன்னு பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல 17வது அதிகாரம் தான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்து ஆரம்பிச்சு வராரு. 1வது வசனம் படிங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடும். அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம்
ஓகே, போதும். எங்க வந்திருக்காங்க? தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம டவுட்டே எங்கன்னா அந்த தெசலோனிக்கியார்ல ஆவியை அவித்து போடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு கிறிஸ்துவ அவர் எப்படி பிரசங்கிச்சு வந்த காலகட்டம் அந்த இது. ஏன்னா இது முடிச்ச உடனே வெளியே வந்த உடனே அடுத்து அந்த நிருபம் எழுதுறாரு. தெசலோனிக்கியருக்கு வந்த பிறகு அந்த நிருபத்தை எழுதுறாரு. தெசலோனிக்கியா தான் முதல்ல எழுதின நிருபம் பவுல் எழுதினதுல. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தேவாலயத்துல, யூதர்களுடைய தேவாலயத்துல வந்துட்டு அவரு பவுல் பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கிச்சு முடிச்ச பிறகு கிறிஸ்துவ எப்படி பிரசங்கிச்சிருக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம 17வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். 17 7வது வசனம். 17வது அதிகாரத்துல 7வது வசனம். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. ஓகே, போதும். போதும். இப்ப இவங்க எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க, என்ன பிரச்சனை அங்க நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க போய் ராஜா கிட்ட போய் அந்த இடத்துல முறையிடுறாங்க. இவங்க வந்து இயேசுன்னு இன்னொரு ராஜாவை பிரசங்கம் பண்றாங்கன்னு. புரியுதா? இன்னொரு வாட்டி அந்த 17வது வசனத்துல படிங்க, முதல் பாதிய. இவர்களை யோசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி போதும். ராயனுடைய அந்த கிங்கோடைய. அப்ப இயேசுவ அவங்களுக்கு தெசலோனிக்கேருக்கு பவுல் பிரசங்கிக்கும் போது என்னவா பிரசங்கிச்சிருக்கிறாரு? ராஜாவா பிரசங்கிச்சிருக்கிறாரு. ராஜாவா பிரசங்கிச்சிருக்காருன்னா அவங்க யாரு? திருமந்தை. தெசலோனிக்கே சபையில. ஏன்னா அவரு யூதர்களுடைய ஜபாலயத்துக்கு போறாரு. அங்க யூதர்கள் கிட்ட போயிட்டு யூதர்கள் கிட்ட, திருமந்தை கிட்ட இயேசுதான் ராஜா, மேசியா, 1000 வருஷம் அரசால போறார், தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து ராஜாவா பிரசன்ட் பண்றாரு. அதனால அங்க இருந்த மற்றவங்க வந்து இவரு ராயனுக்கு பதிலா இன்னொருத்தரை வந்து ராஜாவா, இயேசுன்னு ஒருத்தரை ராஜாவா பிரசன்ட் பண்றாரு, பிரசங்கிக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி வராங்க. அப்ப நமக்கு இதுல இருந்து தெரிகிற விஷயம் என்னன்னா, பவுல் அங்க போனப்ப சரீரமாகிய சபையே கிறிஸ்து உனக்கு தலையா இருக்காருன்னு பிரசங்கம் பண்ணல. இயேசு கிறிஸ்து என்னவா பிரசங்கம் பண்றாரு? ராஜாவா பிரசங்கம் பண்றாரு. அப்போ தெசலோனிக்கிய சபை, இப்ப இந்த கண்ணோட்டத்துல நீங்க வீட்டுல ஒரு அசைன்மெண்ட் படிச்சு பாருங்க. தெசலோனிக்கிய சபையில நிருபத்துல வந்து எழுதியிருக்கிறதுல எந்த விஷயம் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு வரக்கூடியது, எந்த விஷயம் சிறுமந்தைக்கு வரக்கூடியதுன்னு அதுல இருக்கிற மொத்தமே சிறுமந்தைக்கான சப்ஜெக்ட். அதுல படிச்சு நீங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, நம்ம பேசுவோம். ஏன்னா அது புரிதலை கொண்டு வரும் இன்னும் கொஞ்சம். இப்ப வந்து தெசலோனிக்கிய சபைக்கு அவர் எழுதும் போது முழுக்க முழுக்க சிறுமந்தைக்கு எழுதுறாரு. சிறுமந்தை வந்து இறுதி பரிந்தம் நிலைத்திருந்தாதான் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு கிறிஸ்து தலையா இருந்து ஆவியினால நம்ம ஆவியானவர் உள்ள வந்து நம்மளை முத்திரிச்சு மீட்கப்படும் நாள் வரைக்கும் இந்த ப்ராசஸ் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஆவி வெளியேது கொடுக்கப்பட்டுச்சு. எங்கே 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருப்பேன். நமக்கு வந்து கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்றாரு. நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு 3 பேர் இருக்க இடத்துல நடுவுல நான் வருவேன்னு சொன்னதும், நீ உனக்குள்ளேயே நான் எப்பயுமே வாசமா இருக்கிறேன்னு சொல்றதும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப இது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள போறவங்களுக்கு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு வித்தியாசம், இந்த ஒரு புரிதல் இருக்கனால அவங்களுக்கு தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் போது ஆவியை அவித்து போடாமல் இருங்கள். ஆனா நமக்கு வந்து நான் நினைச்சே பார்க்காம நான் மரித்து கிடக்கும் போது என்னை உயிர்ப்பிக்கும் போது அந்த புதிய மனுஷனை வந்து அவருடைய ஆவியை கொடுத்து அந்த ஆவியோட சேர்ந்து அவர் உள்ள வந்துகிட்டு பூட்டிடுறாரு, முத்திரிச்சுறாரு அந்த பூட்டையும். எப்போ வரைக்கும்? மீட்கப்படுற நாள் வர்ற வரைக்கும் அந்த பூட்டை திறக்கிறது இல்லை அவரு. அப்போ உள்ளே இருக்கிற அவரு நான் ஏதாவது பாவம் செஞ்சேன்னா துக்கம் அடைகிறாரு. நான் வந்து ஆவியை அவுத்து போட முடியாது, என்ன வார்த்தை, அணைத்து போட முடியாது ஆவியை. அப்போ நான் வந்து ஆவியை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஏற்கனவே எனக்கு இன்டுவல் ஆயிருக்கு, அதை முத்திரிக்கப்பட்டிருக்கு அந்த ஆவி. உங்களுக்கு புரியுதா இந்த வித்தியாசம்? சோ பைபிள்ல வந்து எல்லாமே நமக்குன்னு எடுக்கக்கூடாது, யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறத பகுத்து போதிக்கணும். இன்னும் தமிழ்ல வந்து போதிக்கணும்னு போட்டிருக்கு, ஒரிஜினல் பாஷையில வந்து பகுத்து படிக்கணும்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் படிக்கணும் பகுத்து. ஸ்டடி டு ஷோ தைசெல்ஃப் அப்ரூவ்ட், ஸ்டடின்னு தான் போட்டிருக்கு, ப்ரீச்னு போடல. அடுத்ததுதான் ப்ரீச். நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம சொல்ல போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் பகுத்து படி. நம்ம படிக்கும் போதே பகுத்து டிவைட் பண்ணி கரெக்டா பிரிச்சு படிக்கணும் யாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. ஸோ இந்த ஒரு தெளிவு இது வரும்போது இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்களுக்கு வந்து அவிச்சு போடக்கூடாது, அணைத்து போடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உள்ள இருந்து முத்திரிக்கப்படலை.
அவங்களுக்கு வந்து தனியா ஒரு டைம்ல வந்து பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டுச்சு. அதை அவங்க வந்து அணைத்து போடாம இருக்கணும், அதை அனல் மூட்டி எரிய வைக்கணும். இதெல்லாம் வந்து சிறுமந்தைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு வந்து தனியா பரிசுத்த ஆவியானவரை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஈவெண்ட் கிடையாது. அது வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதல். அந்த தவறுதலான புரிதல் எதுக்குனால ரைட் டிவிஷன் தெரியாதனால நிறைய இந்த பாரம்பரியம், பச்சை கண்ணாடி இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால அது நடக்குது. ஆனா ஒரு மனுஷன் தேவன் வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சேர்றாங்க அப்படின்னா அந்த இமைப்பொழுதுல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து உயிர்ப்பிக்கும் போது செய்யக்கூடிய அடுத்த அந்த விஷயம் என்னன்னா, ஒண்ணு உயிர்ப்பிக்கிறாரு, ரெண்டாவது விருத்த சேதனம் பண்றாரு, மூணாவது ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, நாலாவது எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு, அஞ்சாவது ஆவியினால முத்திரைக்கிறாரு. மீட்கப்படுற நாள் வரைக்கும் ஆவியானவர் உள்ளே இருக்காரு. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து நம்மளை முத்திரிக்குது. அதை நம்ம இழக்க முடியாது. அதனாலதான் நம்மளுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது. ஆனா சிறுமந்தையுடைய ரட்சிப்பை இழக்க முடியும். ஏன்னா இறுதி பரியந்தம் அவங்க நிலைத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஒரு பிரதர் 7:20 ஆயிடுத்து. ஒரே ஒரு ஜெசிந்தா ஸ்டீஃபன் இருக்கேம்மா? ஜெசிந்தா இருக்கீங்களா? மியூட்ல போட்டுருக்காங்க. மைக் மியூட்ல இருக்கு. உங்களுக்கு இருக்குமா? உங்களுடைய மைக் மியூட்ல இருக்குமா? மைக் மியூட்ல இருக்கு. சரி, ஓகே. வேற ஓகே. வேற எனக்கு கொஞ்சம் கன்சர்ன்டா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம இது போறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவாயிருக்கும், ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது இடையில விட்டு வந்தா இது புரியாது. ஏன்னா நம்ம இந்த ஸ்டடிக்காக பேஸ்மெண்டே ரொம்ப நாள் போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன்ன்றது அப்படியே நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். வேற ஆனா நல்ல கேள்விகள், இன்னைக்கு நல்ல கேள்விகள் கேட்டதுனால நிறைய இது போக முடியுது. கார்த்திகேயன் குரூப்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து சமாரித்தனுக்கு வந்து எதுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு? ஏன்னா மத்தேயு 10:5 வந்து நீங்க அங்க போகாதன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் போயிட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டாரு, ஏன் அப்படின்னு கேட்டாரு. அது வந்து ஒரு டீப் ஸ்டடி. அதனால பிரதரும் நானும் வந்து உட்கார்ந்து கொஞ்சம் இதெல்லாம் வசனங்கள்லாம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் யாரு சமாரிட்டன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை பத்தி அடுத்த வாரம் நம்ம வந்து இதுல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அந்த சமாரிட்டனை பத்தி, யாரு சமாரிட்டனு, எப்பத்துல இருந்து இந்த சமாரிட்டன்ற ஒரு பிரிவே வந்தது, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் யாரு, யூதர்கள் இவங்களை எப்படி பார்த்தாங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்து உண்மையா அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாரா இல்லையா, இல்ல இந்த இடத்துல அறிவிக்காதுன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா போய் அறிவிச்சாரான்ற பல கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கான பதில நம்ம அதுக்கு அடுத்த வாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது அடுத்த வாரத்தோட நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை எடுத்துட்டு அப்புறம் போலாம். சரி, அது வந்து இது பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஓஆர்வி இன் கிரைஸ்ட் இல்லைங்களா? ஆமா, அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது சமாரிட்டன் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஹெட்டிங் ஆரம்பிச்சது முடிச்சிடலாம். அந்த இதுக்கு கண்டினியூட்டி இருக்கும். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்புறம் சமரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஏன்னா அக்கா வந்து 7:30க்கு இன்னொரு மீட்டிங்க்கு போகணும், அக்காவும் அண்ணனும். அதனால நம்ம ஒரு டிசிப்ளினா 7:30 மட்டும் முடிச்சிடலாம்னு நினைச்சிருக்கேன். வேற யாருக்காவது? கார்த்திகேயன் வந்து அன்மியூட் பண்ணியிருக்கிறாரு. சொல்லுங்க கார்த்திகேயன். வேற யாருக்கும் எதுவும் கேள்வி வந்து நாங்க போஸ்ட் பண்றோம். ஏன்னா சார் எங்க வீட்டுக்காருக்கு கேள்வி இருக்கா சார்? செல்லு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், என் செல்ல குடுக்குறேன். ஹலோ சார், கேக்குதா? கேக்குதும்மா. கேக்குது. ஹலோ, பேசுங்க. சொல்லுங்க சார். மத்தேயுல வந்து 28:19 வந்து ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களையும் போய் சீஷராக்கி. ஹலோ, சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்றாரு.
ஆமா. இப்போ ஆண்டவர் அது இதுல வந்து சரி, ஓகே. கார்த்திகேயன், உங்க போனை வந்து நீங்க மியூட்ல போடுங்க. அது மியூட்ல தான் இருக்கு கார்த்திகேயன். போட்டீங்க. ஓகே. இப்ப இந்த கேள்வி வந்து, அதாவது 19 என்ன சொல்றாரு, நீங்க சகல ஜனங்களுக்கும் போயிட்டு சுவிசேஷம் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாரு இல்லைங்களா? ஆமா சார். சரி, ஓகே. உங்க கேள்வி என்ன சார்? இப்போ ஆண்டவர் வந்து ஆனா சீஷர் கிட்ட ஒரு கட்டளை கொடுக்குறாரு, நீங்க புறஜாதி தேசம் சமாரியா இதெல்லாம் போவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இப்ப சகல ஜனங்களையும் சீஷராக்குன்னு சொல்லும் போது இந்த சகல ஜனங்கள் வந்து இஸ்ரவேலை குறிக்குதா இல்ல சகல ஜனங்கள் இதெல்லாம் சமாரியா இதோட சேர்த்து படிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம. அப்ப நீங்க அந்த டவுட்டோட சேர்த்து கேக்குறீங்க. இதோட வந்துரும், அது சமாரியா இதோட சேர்த்து படிக்கலாம். ஓகே சார். 1 வீக் விட்டுட்டு அது நெக்ஸ்ட் வீக் இதை முடிச்சிடலாம். முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்த வீக் நம்ம இதை வைக்கலாம். சார் அப்புறம் அப்போஸ்தலர்ல வந்து 2:38 வந்து நீங்கள் மனம் திரும்பி அவங்க வந்து பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுங்கள் சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. இதுலயும் வந்து தண்ணீர்ன்ற வார்த்தை வரல. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இது தண்ணீர் ஞானஸ்தானம் தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, இத பேப்டிசம் ஸ்டடி பண்ணும்போது பண்ணலாம் பிரதர். ஏன்னா ஒரு வசனமா தனித்தனியா எடுத்தோம்னா கன்ஃபியூஷன் வந்துரும். நம்ம பேப்டிசம் பத்தி ஃபுல்லாவே எடுக்க போறோம். அதுல எடுக்கும் போது இது எல்லாமே சேர்ந்து வந்துரும். பேப்டிசம் சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுவே ஒரு 6-7 மாசம் 6-7 வாரம் ஓடும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். பல விதமான பேப்டிசங்கள் இருக்கு. அதெல்லாம் யாருக்கு, எந்த பேப்டிசம் யாருக்கு, என்ன எது அப்படின்றத காரியங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப டீடைல் ஸ்டடியா இருக்கும். சரிங்களா? ஓகே, வெரி குட். வேற யாருக்காவது ஏதாவது இருக்குங்களா? சரி, முடிச்சிடலாம் பிரதர். ஓகே, சரி. யாராவது ஒருத்தங்க ப்ரே பண்றீங்களா? சிஸ்டர் விமலா, நீங்க ப்ரே பண்றீங்களா? ஓகே பிரதர். மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது வேதத்தில் உடைய மகத்துவங்களை எங்களுக்கு ஆண்டவரே இவ்வளவு தூரம் புரிய வைக்கிறதற்கு பக்தர்களை நீங்க எழுப்பி கொடுத்திருக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே தேவ ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் எழும்பக்கூடிய ஆண்டவரே சந்தேகங்களை எல்லாம் என் தேவன் நீங்க விலக்கி காட்டும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்க எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக்கு வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் சார், ஸ்தோத்திரம் Praise சார். Lord, praise Lord. Thank you. Praise Lord. Thank you.